பன்னிங்க கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா வரும். குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை அப்பிட்டு நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. விஜய் ஜெயிச்சதுல சத்தியமா எனக்கு வருத்தம். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? இன்னைக்கு என்ன 7ஆம் தேதி மனசு ஆறல. என்னடா இவ்வளோடா மட்டமா போயிருக்கும். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? எல்லாரும் அப்படியே போட்டோம் பூரா நம்ம கூட இருக்கிறவனா இருப்பான் போல. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல போடல. சரி அதுக்குள்ள போல ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போயின பிறகு நம்ம போய் அது என்னத்தை அதை பத்தி என்னத்தை பேச புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ரொம்ப குஷியோ? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா.